தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூரில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைவதை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எட்டயபுரம் அருகே அமைந்துள்ள வெம்பூர், கீழக்கரந்தை, மேலக்கரந்தை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி சுமார் 2700 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்க திட்டமிட்டு அதற்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். திறனற்ற திமுக அரசு பொதுமக்களுக்கு எதிரான திட்டங்களை திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கிருஷ்ணகிரி நகர திமுக பொறுப்பாளரின் உணவகத்தில் போலீசார் ரெய்டு என்ற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடத்தியது தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி நகர திமுக பொறுப்பாளராக கடந்த மாதம் அஸ்லம் என்பவர் நியமிக்கப்பட்டார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ரவுடி லிஸ்டிலும் இருந்துள்ளார். திருட்டு சீடி விற்பனை, கட்ட பஞ்சாயத்து, லாட்டரி, குட்கா, கஞ்சா உள்ளிட்டவற்றை பல்வேறு குற்றவாளிகளுடன் இணைந்து போலீசாருக்கு மாமூல் கொடுத்து செய்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் இவர் மீது வந்த வண்ணம் இருந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவருடன் வேலை செய்த சேது என்பவர் கஞ்சா விற்பனை செய்ய சொல்லி அஸ்லாம் கட்டாயப்படுத்துவதாக கூறிய வீடியோ ஒன்று வெளியானது. இந்த நிலையில் அஸ்லாமுக்கு சொந்தமான JK தாபா உணவகத்தில் கண் துடைப்புக்காக சோதனை நடத்திய டிஎஸ்பி உஷாராக இருக்குமாறு அறிவுறுத்தியதாக அஸ்லமின் உதவியாளர் ஒருவர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி, டிஐஜி, இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஃபோன் அடித்து நம்மளை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானுவோம். சரி, அப்புறம் என்ன வழக்கம் போல் அதான் அவங்க தான் நம்ம ஆளாச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2 பிசி வந்தாங்க மப்டியில் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா பேருக்கு செக் பண்ணிட்டு அப்புறம் டிஎஸ்பி வந்தார். வந்து அப்படியே காரில் என்னக்கிட்ட அண்ணனுக்கு வணக்கத்தை போட்டு அப்பா பாருப்பா தகவல் மேலே வரைக்கும் வருது, பார்த்து உஷாராக செய்யுங்கப்பா அப்படின்ட்டாரு. டிஎஸ்பி சொல்லிட்டாருங்களா? ஆமாண்ணே நாங்கள் தான் இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு போனோன்னா சரி நம்ம இருந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி சேஃப்டி பண்ணியாச்சு. அண்ணனும் சொல்லிட்டாப்புல. சரி சரி, அப்போ விஷயம் பெரிய அளவுக்கு போயிருக்கு, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, பார்த்து உஷாராக இருக்கணும் அப்படின்னாரு.